டிஎன்பிஎஸ்சியில் பகடை அதாவது டைஸ் வச்சு எல்லா டைப்பும் பார்க்கலாம். 2ன் எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 டைஸில் எந்த நம்பருமே சேமாக இருக்காது. பாருங்கள், எல்லாத்துலேயுமே புதுசாக அதாவது யூனிக் நம்பர்ஸ் இருக்கும். அப்போனா அது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம். நான் கையில் வச்சுருக்கேன், அதுதான். அதாவது இந்த மாதிரி டைஸுக்கு என்னென்னா ஆப்போசிட் 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 7ன்னு வரும். இப்போ பாருங்கள், 2க்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் என்ன வரும்? 5 வந்தால் தான் 7 வரும். கரெக்டாக? டைஸை பாருங்கள், 2க்கு கீழே அதாவது பாட்டம் நம்பர் 5ன்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 நம்பர் ஆப்போசிட் ஆட் பண்ணால் 7ன்னு வரும். ஆனால் ஃபஸ்ட் டைப். மீதி எந்த டைப்புக்குமே அப்படி வராது. இப்போ செகண்ட் பாருங்கள், 4ன் எதிர்ப்பக்கம். இந்த மாதிரி சம்மில் ஏதாச்சும் ஒரு நம்பர் மட்டும் 2 டைஸ்லேயும் காமனாக இருக்கும். இருக்கா 2ன்ற நம்பர்? இப்போ அங்கே என்ன பண்ணணும்னா அங்கேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம நம்பர் எழுதணும். 2 ஆரம்பிச்சு 2 6 4 சாரி 2 6 4 எழுதணும். கொஞ்சம் டைரக்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்வாப் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்த டைஸில் 2 3 1ன்னு எழுதணும். இப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன? 1. எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க, ஏன்னா இல்லைனா ஆப்போசிட் நம்பர் மாறிடும். அடுத்தது தேர்ட் டைப். 5ன் எதிர்ப்பக்கம்னா இந்த டைஸில் 2 நம்பர் 2 டைஸ்லையும் காமனாக இருக்கும். 3 2ன்றது காமனாக இருக்கா? கரெக்டாக? அப்போ மீதி இருக்க நம்பர் தான் அதுக்கு ஆப்போசிட். 6க்கு 5 ஆப்போசிட், 5க்கு 6 ஆப்போசிட். சிம்பிள். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. போய் பாருங்கள், அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.